நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அத்த, நீங்க எனக்கு புத்தி சொல்றீங்களா? நான் உங்க வாயை எப்படி மூடுறேன்னு பாருங்க. அத்த, என்னம்மா? நான் இந்த வீட்டுக்கு மருமகளா வந்ததுக்கு எங்க அம்மா வீட்டை மறந்துடணுமா? என்ன பேசுற நீ? உங்க அம்மா வீட்டை மறந்துட சொல்லி யார் சொன்னாங்க? நேரா யாரும் சொல்லல. இந்த தடவை என் போன் பில் அதிகமா வந்ததுனால நீங்க நடந்துக்கிற முறை அப்படி இருக்கு. சின்ன வயசுல இருந்து என் அம்மா என்ன ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்த்தாங்க. இப்போ அவங்க கூட பேசுறது தப்பா? பிரியா, கொஞ்சம் பொறுமையா இருமா. புரியாம எதுவும் பேசாத. நான் என்ன சொல்ல வந்தேன்னா, எனக்கு எல்லாம் தெரியும். நீங்க எதுவும் பேசாதீங்க. நானும் இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து பாக்குறேன். என்னை என் அம்மா கிட்ட பேசவும் விட மாட்டேங்கிறீங்க. என்னை என் இஷ்டம் போல நடக்கவும் விட மாட்டேங்கிறீங்க. இந்த பிச்சை காசு போன் பில்லுக்காக இவ்வளவு பெரிய பிரச்சனை பண்றீங்க. அதனால இந்த போன் பில்லுக்கான பணத்தை நானே உங்களுக்கு தரேன். இந்தாங்க, குடிங்க. நில்லு. என்ன பேசுற? நாங்க எல்லாரும் சேர்ந்து உன்னை இம்சப்படுத்துறோமா? உன்னால இந்த வீட்ல எந்த தப்பு நடக்கலையா? மொபைல் பில் அதிகமாயிடுச்சுன்னு சொல்லி பணத்தை குடுக்கறியே. இந்த வீட்ல உன்னால ஆன எல்லா நஷ்டத்தையும் முதல்ல அட. முடியுமா உன்னால? சொல்லு, முடியுமா? சொல்லு, எவ்வளவு திருப்பி கொடுக்க முடியும்? நீ உன் அம்மாவும் சேர்ந்து அந்த சீட்டு பிசினஸ்ல 25 லட்சத்தை கோட்டை விட்டுட்டு வந்தீங்களே, அந்த பணத்தை கொடுத்து உன் அம்மாவோட மான மரியாதையை காப்பாத்தினே, அந்த பணத்தை திருப்பி கொடுக்க முடியுமா? சொல்லு. ₹5000 பில் வர அளவுக்கு அப்படி என்ன பேசிட்டு இருந்த உன் அம்மா கிட்ட? எவ்வளவு பெரிய கம்பெனி வச்சிருக்கானே என் மகன் ராம், அவனுக்கு எவ்வளவு பில் வருது தெரியுமா? அவனுக்கே அவ்வளவு பில் வருதுல, உனக்கு எவ்வளவு பில் எப்படி வந்துச்சு? சொல்லு. போட்டு வெடிச்சுத்ரா. அவ ஏதோ தெரியாம பேசுறா. என்ன பேசுற? இப்படி நட்ட நடு ஹால்ல எல்லார் முன்னாடியும் பெரியவங்கன்ற மரியாதை இல்லாம உன்னை கை நீட்டி கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம பேசிட்டு இருக்கா. இவள நான் சும்மா விடணும்னு சொல்றியா? இல்ல சுமித்ரா, நான் இவள சும்மா விட போறதில்ல. இவ உன்கிட்ட மரியாதை இல்லாம பேசினதுக்கு இப்ப இவ உன்கிட்ட மன்னிப்பு கேட்டே ஆகணும். என்ன பாத்துட்டு இருக்க? கேளு. கேளுன்னு சொல்றல. சாரி. சாரி. பணத்தை கொடுக்கும் போது அவ்ளோ சத்தம் போட்டு பேசினியே, அதே மாதிரி கேளு. மன்னிச்சுக்கோங்க அத்தை. போதுமா? பாத்தியா? அவ திமிர பாத்தியா நீ? இவளுக்கு போய் சப்போர்ட் பண்ணி பேசினியே, உன்கிட்டயே அவ புத்திய காமிச்சா பாத்தியா? அதான் அவ. சுமித்ரா, இது உனக்கு தேவையா? சுமித்ரா, பிரியா உன்னை இப்படி பேசிட்டு போறாளேன்னு நீ வருத்தப்படாதம்மா. சித்ரா உன் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கான்னு நினைச்சு நீ சந்தோஷப்படு. நீங்க 2 பேரும் இந்த வீட்ல எனக்கு மருமகள்களா வந்ததை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. இந்த பெருமை
உங்க மருமகளுங்களால இந்த வீட்டுக்கு கிடைக்கணும். அதுதான் என்னோட ஆசை. கவலைப்படாத. ஒன்னும் கவலைப்படாதம்மா. ம். சொல்லு பிரியா. அம்மா, இங்க என்னாச்சு தெரியுமா? சொன்னா தானே தெரியும். இந்த முறை போன் பில் 5000 rupees வந்துருச்சு. அதனால நம்ம 2 பேரும் 24 மணி நேரம் போன்ல பேசிட்டு இருக்கோன்னு இங்க இருக்கிறவங்க ஒரு மாதிரி பேசுறாங்க. அப்படியா? ஆமாமா. எங்க அத்தையும் எனக்கு அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க வாயை மூடுறதுக்கு நான் என்ன பண்ண தெரியுமா? அதுக்குள்ள அந்த சித்ரா தேவி கலாட்ட பண்ணி என் அத்தை கிட்ட சாரி கேக்குற மாதிரி பண்ணிட்டா. பிரியா, உனக்கு புத்தி இருக்கா? உன் அத்தை கிட்ட நீ எதுக்கு சண்டை போட்ட? வேற என்னமா பண்றது? எல்லாரும் எனக்கு எதிராவே பேசிட்டு இருந்தா நான் எப்படி பொறுத்துக்கிறது? அதனாலதான் அப்படி பேசினேன். ஐயோ பிரியா, அங்க அப்பாவியா இருக்கிறது உன் அத்தை மட்டும்தான். உனக்கு சப்போர்ட் பண்றதும் அவங்க மட்டும்தான். அவங்களையே நீ எதிர்த்து பேசினா வேற யார் உனக்கு சப்போர்ட் பண்ணுவா? நீ பண்ண வேலையால இத்தனை நாளும் நாம கஷ்டப்பட்டது எல்லாமே பாழா போயிடும். உன் தலை மேல நீயே மண்ணை வாரி போட்டுக்கிட்ட. நான் இதெல்லாம் யோசிக்கவே இல்லம்மா. இப்ப என்ன பண்றதுமா? ஆ? இங்க ஒருத்தி இருக்கால கல்பனா, அவ பண்ற டார்ச்சரால என்னால யோசிக்கவே முடியலமா. எனக்கு கொஞ்சம் டைம் கொடு, நான் யோசிச்சுட்டு உனக்கு அந்த வீட்ல நல்ல பேர் கிடைக்கிற மாதிரி ஏதாவது யோசனை சொல்றேன். அது வரைக்கும் நீ அமைதியா இருக்கணும். என்ன, சரியா? சரிம்மா. ம். ம். இவ ரொம்ப அவசரப்படுறாளே. ஏதோ ஏடாகுடமா ஏதாவது ஒண்ணு பண்ணிக்கிட்டே இருக்கா. ச்சே, இவளை வச்சு நாம எப்படி காரியத்தை சாதிக்க போறோம்? கல்பனா, கல்பனா. இந்த வீட்ல நமக்கு இருக்கிற ஒரே சப்போர்ட் நம்ம அத்தை தான். முட்டாள்தனமா நான் அவங்கள பகைச்சுக்கிட்டேனே. நான் அவங்கள பகைச்சுக்கிட்டா இந்த சித்ரா தேவி என்னை வீட்டை விட்டு அனுப்பிடுவா. ஐயோ, எது பண்ணாலும் சரி, அத்தைய மட்டும் பகைச்சிக்கவே கூடாது. அதுல நான் தெளிவா இருக்கணும். கல்பனா, 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 கல்பனா. ஓ, கதவு திறந்திருக்கு. கல்பனா, எங்க போயிருப்பா? ஒருவேளை சரண் வேலை விஷயத்த சொல்றதுக்கு சித்ராதேவி வீட்டுக்கு போயிருப்பாளோ? அவ அழுது நாடகமாடி சித்ராதேவி மனசு மாறிட்டா? ஐயோ கடவுளே, அப்படியெல்லாம் நடக்க கூடாது. கல்பனாவை எப்படியாச்சும் தடுத்து நிறுத்தணும். பானுமதி, யோசி. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். கல்பனா, வாங்க வாங்க. எப்படி இருக்கீங்க? அம்மா இங்க இருக்காங்க. அத்தை. கல்பனா, வா கல்பனா. எப்படிம்மா இருக்க?
நல்லா இருக்கேன் பெரியம்மா. அம்மா கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டா இவ எதுக்கு வந்திருக்கான்னு தெரிஞ்சிரும். கேட்ற வேண்டிதான். கொஞ்சம் வேகமா போங்க. போறேம்மா. பிரியா, கல்பனா அங்க வந்தாளா? ஆமாமா, இப்பதான் வந்தவ அவங்க அம்மா கிட்ட பேசணும்னு குதிக்கிறா. ஏ, அங்க ஏதாவது பிரச்சனையா? ஆ, அது ஒண்ணு இல்லம்மா. உங்க கம்பெனில சரணுக்கு வேலை வாங்கி கொடுத்தால, அந்த வேலையை நிரந்தரம் பண்ண சொல்லி அவங்க அம்மா கிட்ட ஹெல்ப் கேட்க வந்திருக்கா. ஓஹோ. இத பாரு, அவளை அந்த சித்ரா தேவி கிட்ட பேச மட்டும் விட்டுறாத என்ன? நான் வந்துகிட்டே இருக்கேன். அம்மா, நான் என்ன பண்ணணும்? ஏய், அதையும் நான் தான் சொல்லி கொடுக்கணுமா? ஏய், ஏதாவது உன் மூளையில கொஞ்சம் யோசிடி. டேய். சரிம்மா. இவ ஒருத்தி. சீக்கிரமா போங்க. சரிம்மா. அம்மா எங்க இருக்காங்க? அம்மா உள்ளதா இருக்கா? சரி, நான் அம்மா கிட்ட பேசிட்டு வந்துடுறேன் பெரியம்மா. சுமித்ரா, என்ன விஷயமா இருக்கும்? எதுவா இருந்தாலும் நமக்கெல்லாம் தெரியதானே போகுது. பாப்போம். ம். அம்மா, வா. எப்ப வந்த? இப்பதான் வந்தேன். என்ன விஷயம்? நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும். என்ன விஷயம்? கல்பனா, வெயில்ல வந்திருப்ப, களைப்பா இருக்கும். இந்த தண்ணி குடி. எனக்கு வேண்டாம். கல்பனா, தண்ணி குடிமா, டயர்டா இருக்கும்ல. இந்த குடி. எனக்கு வேண்டாம்னு சொல்றேன்ல. ஏய் கல்பனா, எந்த இங்கதான் நிப்பாட்ட. தேங்க்ஸ்மா. ஏ வாட்ச்மேன், வாட்ச்மேன். ஐயோ, இந்த வீட்ல வாட்ச்மேன் கூட தண்டம் போல இருக்கு. குடும்பம், சக்கரவர்த்தி குடும்பம். ஒரு வாட்ச்மேன் கூட ஒழுங்கா இல்ல. சாரி அம்மா. நான் யாரோ வந்திருக்காங்க. கதவு தர. யாரோ முக்கியமானவங்க வந்திருக்காங்க. அது உனக்கு எப்படி தெரியும்? இல்ல, நம்ம வீட்டுக்கு வரவங்க முக்கியமானவங்களா தானே இருக்கணும். சரி, போய் பாரு. இல்ல, முக்கியமானவங்க கிட்ட எனக்கு என்ன வேலை அத்தை? சித்தி, தள்ளுடி. ஏய், எங்க அவ? எங்க அவ? ஐயோ அம்மா, நான் அம்மா. உனக்கு தண்ணி வேணுமா? வேண்டாமா? சரி. பானுமதி, யார தேடுற? வேற யார தேட போறேன்? நான் பெத்தெடுத்து 5 அடி திமிரா வளர்த்து வச்சிருக்கேனே என் மக பிரியா. அவளைத்தான் நான் தேடி வந்திருக்கேன். அவளை எதுக்காக தேடுற? வாங்க சம்பந்தியம்மா. கேட்க கூடாத ஒரு விஷயத்தை நான் கேள்விப்பட்டேன். அதனால அவளை கண்டிச்சுட்டு போலான்னு வந்தேன். பிரியா. அம்மா. ஏய், அப்படி கூப்பிடாத. என்ன அம்மான்னு கூப்பிடுற தகுதி உனக்கு இல்ல. ஐயோ, எதுக்காக பானுமதி பிரியாவை திட்டுற? ஏய், தள்ளுடி.
என்ன எதுக்காகன்னு கேக்குறீங்க? இவ கல்யாணமாகி இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து இவள மக மாதிரி பாத்துக்கிட்டு இருக்கீங்க. அப்படி இருந்தும் அவ உங்களையே எதிர்த்து பேசிருக்கான அவளை சும்மா விட்டுற முடியுமா? அதான் நல்லா திட்டிட்டு போலான்னு வந்தேன். என்னடி என்ன முழிக்கிற? உன்ன இத பாரு, நீ செஞ்ச தப்புக்கு இவங்க கால்ல எல்லாம் விழுந்து மன்னிப்பு கேளு. விழு. இத பாரு, நீ விழுந்து மன்னிப்பு கேட்கலனா நான் அவங்க கால்ல எல்லாம் விழுந்து மன்னிப்பு கேட்பேன். விழு. சொல்றது கேளுடி. போதும் போதும் பானுமதி, அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல. அவளுக்கு அட்வைஸ் பண்ணு, அதுவே போதும். ஐயோ, பாத்தியா? ஹ, இதுதான் சக்கரவர்த்தி குடும்பம்ங்கிறது. நீ என்ன தப்பு பண்ணிருந்தாலும் உன்னை பெருந்தன்மையா மன்னிக்கிறாங்கல்ல, அதாண்டி குடும்பம். ஹ, அதுக்காகவாவது நீ அவங்க கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்கணும். கேளுடி. போடி, சீக்கிரம் போ. அத்தை, இனிமே இந்த மாதிரி தப்பு பண்ண மாட்டேன். என்ன மன்னிச்சிருங்க. தேவையில்ல. இது பார் பிரியா. ஏய், இவங்க காலையும் விழுடி. போ. அத்தை, என்ன மன்னிச்சிருங்க அத்தை. ஐயோ, அதான் சித்ரா கிட்ட மன்னிப்பு கேட்டேல்ல, போதும். இல்ல, என் மனசு கேக்கல. இவ பண்ண தப்புக்கு ஏதாவது பெருசா தண்டனை கொடுத்தாதான் இவ திருந்துவா. சமந்தி, நீங்க தண்டனை கொடுங்க. ஆஹா, நீங்க கொடுக்க மாட்டீங்க. நீங்க சக்கரவர்த்தி குடும்பம், யோசிக்கிறீங்க. உங்க சார்பா நானே இவளுக்கு தண்டனை கொடுக்கறேன். என்ன தண்டனை கொடுக்கலாம்? ஒரு வாரம் நீ பேசக்கூடாது. அம்மாய முடி. மௌன விரதம் இருக்கணும். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அம்மாய முடி. மௌன விரதம் இருக்கணும். இந்த நிமிஷத்துல இருந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஏய், பயமுடு. பானுமதி, மௌன விரதம்னு சொல்ற? இவ்வளவு பெரிய வீட்டுக்கு மருமகளா வந்தவ பேசாம இருக்க முடியுமா? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், சும்மா இரு. இல்லம்மா, இவளுக்கு இப்படி எல்லாம் சொன்னா புரியாது. இங்க சீதாவும் தான் இருக்கா. என்னைக்காவது ஒரு நாள் உங்களை யாரையாவது எதிர்த்து பேசிருப்பாளா? அவளுக்கு சோறு ஊட்டின கையாலதான் இவளுக்கும் சோறு ஊட்டின. பானுமதி, தப்பு செஞ்சவங்களுக்கு தண்டனை கொடுக்கறது நல்ல விஷயம்தான். ஆனா யாருக்கு என்ன தண்டனை கொடுக்கணும் அதான் முக்கியம். 24 மணி நேரமும் பேசிட்டே இருக்கிற இவள பேசக்கூடாதுன்னு சொன்னா அது எப்படிமா? பிரியா, உன்னால பேசாம இருக்க முடியுமா? பாத்தீங்களா, இவளால முடியாது. முடியும். அப்புறம் பிரியாவுக்காக உங்க எல்லார்கிட்டயும் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். தயவு செஞ்சு அவளை மன்னிச்சிருங்க. இனிமே இவளால எந்த தப்பு வராம நான் பாத்துக்கிறேன். தப்பு பண்ண என் மகளுக்கு தண்டனை கொடுக்கணும்னு நினைச்சு வந்தேன். தண்டனை கொடுத்துட்டேன். இப்பதான் என் மனசுக்கு நிம்மதியா இருக்கு. அம்மா, வரேம்மா. வரேன் சம்பந்தியம்மா. வரேம்மா. கல்லுமா, நீ இங்கேதான் இருக்கியா? என் பொண்ணுக்கு தண்டனை கொடுக்கணுங்கிற ஒரே நோக்கத்தோட வந்தேனா உன்னை நான் கவனிக்கவே இல்ல. உங்க அம்மா பார்த்து பேசிட்டியா? வா போலாம். இல்ல, நான் இன்னும் பேசல. நான் அம்மா கிட்ட பேசிட்டு வந்துடுறேன், நீங்க போங்க. இல்ல சம்பந்தி, திடீர்னு சொல்லாம கொள்ளாம வந்துட்டாளா? தப்பு இல்ல.
ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லிட்டு வந்தா நான் தேட மாட்டேன்ல. நீ பானுமதி கிட்ட சொல்லாம வந்தியா? அது இல்லம்மா. மறுபடியும் நீ தப்பு பண்ணிட்டே இருக்க. என் மருமகளுங்க என் வீட்ல எப்படி இருக்கணும் நான் ஆசைப்படுறேனோ அதே மாதிரி தான் என் மகளும் அவ புகுந்த வீட்ல இருக்கணும்னு ஆசைப்படுறேன். இன்னொரு தடவை இந்த மாதிரி நீ சொல்லாம வந்தினா அது நல்லா இருக்காது. கிளம்பு. அம்மா நான் உங்ககிட்ட ஒரு கிளம்புன்னு விஷயம் சொன்னல. சொல்லணுமா? எதுவா இருந்தாலும் போன்ல பேசிக்கலாம். கிளம்பு. வாமா. சரி நான் போயிட்டு வரேன். பிரியா, ஒரு வாரம் ஞாபகம் இருக்கட்டும் மௌன விரதம். என்ன? ஆ? பாத்துக்கோ. வாமா, வா. வரேன் சம்பந்திமா. பிரியா, இதுக்கு தான் சொன்னேன், இந்த வீட்ல நடக்கிறதெல்லாம் உங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லாதேன்னு. நீ சொன்னா கேட்கவே மாட்ட. அவங்க தான் ஃபோன் பண்ணாங்க, நீ சொல்லிட்ட. சித்ரா, இவ ரொம்ப பாவம் இல்ல? யாரு? பிரியா பாவமா? பாவம் புண்ணியம் எல்லாம் பார்க்க வேண்டிய இடத்துல தான் பார்க்கணும். நீ எப்பதான் இதெல்லாம் புரிஞ்சுப்பியோ? கிருஷ்ணா, பிரியா இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து நான் அவளை என் சொந்த பொண்ணா தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அவ என்ன தப்பு பண்ணாலும் நான் மன்னிச்சுக்கிட்டு தான் வந்தேன். இருந்தாலும் அவ தப்புக்கு மேல தப்பா பண்ணிக்கிட்டு இருக்கா. அதுக்கு தண்டனையா அவ அம்மாவே இங்க வந்து அவளுக்கு பேசக்கூடாதுன்னு தண்டனை கொடுத்துட்டு போயிருக்காங்க. பாவம் பிரியா, அவ பேசாம இருக்கிறது என் மனசுக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு. கடவுளே, அவ பேசணும். அதுக்கு நீ தான் ஏதாவது வழி பண்ணி கொடுக்கணும்.